வரங்கள் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காப்பாற்றுறதுக்காக தேவன் வரத்தை கொடுத்திருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டுல எப்படி ஞானத்தை உணர்த்தும் வரம் செயல்படுகிறது. இந்த அகபு தீர்க்கதரிசி உலகத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பார்வையில் நம்ம எடுத்துக்கிறார். தீர்க்க தரிசனம் எடுத்துக்க கூடாது. அது ஞானத்தை வெளிப்படுத்துறாரு, நடக்க போகிறத பேசுறாரு. ஆவியானவர் எப்பயுமே ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுற மாட்டாரு. அதுக்குரிய எக்ஸிகியூஷனே என்ன செய்வாரு. அப்ப எப்பயுமே ஒரு ஞானம் தேவ சித்தம் வெளிப்படுகிற பொழுது நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய காரியம். தேவனால் ஆக சிறந்த இந்த 9 வரம் கொடுத்திருக்கிறாரு. இதை பெற்றுக்கொள்வதற்கு இச்சிங்க, ஆசைப்படுங்க, பணத்தின் மேல ஆசைப்படுற மாதிரி ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வருது. உன் பேச்ச எல்லாரும் கேட்கணுமா? நீ அந்த கிருபை வரத்தினால நிரப்பப்படும். நாம் தொடர்ந்து ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வரங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வரங்கள் அதை பயன்படுத்துவதனால என்னென்னலாம் ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது அதெல்லாத்தையும் நாம் பார்க்குறோம். வரங்களை குறித்த சரியான புரிதல் நமக்கு இருக்குமானால் அதை பயன்படுத்துவதற்கு நமக்கு துணிவு இருக்கும். வரங்கள் ஒரு மாபெரும் தேவனுடைய கிருபை. ஆனால் அதை சரியான அறிவோடு நம்ம பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. வரங்களை பயன்படுத்துகிறவர்கள் எல்லோரும் அந்த வரத்தினால் அவர்களுக்கு பிரயோஜனம் உண்டா என்று கேட்டால் கிடையாது. அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால சரியான ஒரு வெளிச்சத்தோட வரங்களை நாம் புரிந்து கொண்டு இதை பயன்படுத்த தேவன் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அடிப்படை ஆதார வசனமாக 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் காட்டுகிறேன். 31வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:31. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். நான் போன வாரத்தில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். முக்கியமான வரம்னு பைபிளில் எந்த வரமும் இல்லை, எல்லாமே முக்கியம்தான். அங்கே எப்படி போட்டுட்டாங்க அப்படின்னா, முக்கியமாக ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு வரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதனால் அந்த வரத்தை நாடுங்கன்ற மாதிரி போட்டனால நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இருக்கிறதுல இந்த 9 கிஃப்டை காட்டிலும் அந்த 9 கிஃப்டை பயன்படுத்துறதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. அடுத்த வசனம் வருது பார்த்தீங்களா, முக்கியமான வரங்களினாலும் இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிப்பேன்னு. அதனால் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அன்புக்கு மேலே வரம்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினச்சிடுறாங்க. அன்புக்கு மேலே வரம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது அப்படி இல்லை. புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 31வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். பட் கவர்ட் ஏர்னஸ்ட்லி த பெஸ்ட் கிஃப்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த சிறந்த வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தேவனால் ஆக சிறந்த இந்த 9 வரம் கொடுத்துருக்கிறாரு. இதை பெற்றுக்கொள்வதற்கு இச்சிங்க, ஆசைப்படுங்க, பணத்தின் மேலே ஆசைப்படுற மாதிரி ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வருது. இன்னும் இந்த வரங்களை இன்னும் சிறப்பாக பயன்படுத்துவதற்கு மேன்மையான வழிகளை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்கிறேன். இன்னும் அதிக மேன்மையான வழிகளை காட்டுறேன் அப்படின்னா, இதை காட்டிலும் சூப்பர்லேட்டிவ்லி கிரேட்டான திங்ஸை காட்டுறேன் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. இந்த வரங்கள் எல்லாம் எதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்பதைத்தான் 13வது அதிகாரம் சொல்லுது. அன்பின் அடிப்படையில் வரங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், செயல்படுத்தப்பட வேண்டும். அதெல்லாம் அப்படி சொல்லுதே ஒழிய வரத்தெல்லாம் காட்டிலும் பெஸ்ட் அன்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. பட் கவச் ஏர்னஸ்ட்லி த பெஸ்ட் கிஃப்ட்ஸ் இருக்கிறதுல சிறந்த இந்த சிறந்த வரங்களை இச்சிங்கள், அதை செயல்படுத்த ஆசைப்படுங்கள் அப்படின்னு சொல்லி இதை
இதை பெறுவதற்கு இன்னும் எக்ஸலண்ட்டான, இதை செயல்படுத்துவதற்கு இன்னும் எக்ஸலண்ட்டான பாதையை நான் என்ன செய்கிறேன் காட்டுறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே போதிக்கிறார். சரி, இந்த 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 வரங்களை ஒரு ஆண்டவர் சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் இச்சிக்காதன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இச்சை என்பதே என்னது? தவறு, பாவம்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, நீ லிட்டரலாகவே என்ன செய்ய, இச்சி. அதாவது என்ன செய்யணும், ஜீலோ அப்படின்ற கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜீலோ அப்படின்னு சொல்லி சொன்னா டிசையர், விருப்பம், விருப்பத்தோட, ஆசையோட, வாஞ்சையோட அதை பெற்றுக்கொள்ள நாடுங்கள் என்ற அளத்தில், அதாவது ஜெலசி அப்படின்னு சொல்றோம்ல, ஜெலசின்னு என்ன, பொறாமை. அதில் தான் அந்த ஜெலசின்ற வார்த்தையிலிருந்து, அது எப்படி அந்த ஜெலசின்ற வார்த்தை வந்துச்சுன்னா, ஜீலோஸ்ன்ற கிரேக்க மொழியிலிருந்து வந்தது தான் இந்த ஜெலசி. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த வரங்களை வாங்கிறதுக்கு பொறாமைப்படு, ஆசைப்படு, விருப்பப்படு. ஏன் பொறாமை வருது? அவங்களுக்கு அதெல்லாம் இருக்கு, நம்மகிட்ட இல்லைன்றது தான். அப்போ அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க, அதெல்லாம் வாங்கிக்க, அதை பெற்றுக்கொள் அப்படின்ற அர்த்தத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே வேதத்தில் அந்த மொழிபெயர்ப்பில், கிரேக்க மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே 1 கொரிந்தியர் 12:7 இந்த வரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு கொடுக்கிறார். அப்போ ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படியே இந்த வரங்களை என்ன செய்கிறார்? அவருடைய விருப்பம்தான் என்ன வரங்கள். ரோமரில் நான் ஒரு வசனம் போன வாரம் வாசித்தேன். ரோமர் 12 அதுதான் அடிப்படையாக வச்சு நான் உங்கள்கிட்ட போன வாரம் நான் சொன்னேன். இந்த வரமே தேவ சித்தம் தான் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இன்னொரு தடவை அதை வாசிச்சுட்டு நம்ம போவோம். 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, என்ன சொல்றாரு? தேவ சித்தம் என்னன்னு சரியா புரிஞ்சுக்கங்கன்றாரு. அது தேவ சித்தம் என்ன? அவர் இந்த வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த வரங்களை செயல்படுத்தும்படிக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறாரு. எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறாரு. அப்ப எல்லாரும் அதை பயன்படுத்தும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். அப்ப அதை மறந்துடக்கூடாது. வரங்களை பயன்படுத்துறதுக்கு நம்ம பயப்படவும் கூடாது. ஏனென்றால் வரங்கள் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அவருடைய விருப்பத்தின் அடிப்படையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பைக்கெட்டுக்குள்ள கையை விடுறப்பெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. அது ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்கு கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி அவர் என்ன செய்கிறார்? அதை கொடுக்கிறார். நல்ல தெளிவான மனநிலையில ஆவியானவர் இந்த வரங்களை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். முதல்ல விசுவாசிக்கணும். ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் வரத்தை பயன்படுத்துறதுக்கு யோசிக்க கூடாது. போன வாரம் சொன்னேன், வரத்தை கடவுள் எது கொடுத்துருக்கிறாரு? காப்பாத்துறதுக்கு கொடுத்துருக்கிறாரு. எது கொடுத்துருக்கிறாரு? காப்பாத்துறதுக்கு கொடுத்துருக்கிறாரு. யோசேப்பை வச்சு நான் உங்களுக்கு காட்டினேன், நோவாவை வச்சு காட்டினேன். காப்பாத்துறதுக்காக தேவன் வரத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ வரங்கள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீ உனக்குள்ள உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த தேவ அன்பு இருக்கும் என்றால், வேதம் சொல்லுகிறது,
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதே. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ற தேவ அன்பு உன்னுடைய இருதயத்தில் இருக்கும் என்றால் நீ அன்பினால் இப்போ ஜனங்களை பார்க்கும்போது இவனுக்கு விடுதலை தேவை, இவனுக்கு சுகம் தேவை, இவனுக்கு ஒரு ஆலோசனை தேவை, இவனுக்கு ஒரு சரியான புத்தி தேவை, இவனுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது சொல்லி ஆகணும். ஏன்? உண்மையா சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு ஜனங்கள் மேல கரிசனை கிடையாது. ஆனா ஜாக்கிரதை உள்ளவங்களுக்கு ஜனங்க மேல கரிசனை இருக்கு. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லிடுறோம், ஆண்டவர் சபையில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்டர்ஸ் உண்மையாகவே ஆடுகள் மேலே கரிசனை இல்லை அவர்களுக்கு எப்பயுமே ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு மெய்ப்பனுக்கு தான் தெரியும். தூரத்தில் வர்ற ஆடு கீழேயே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். மெய்ப்பன் தான் என்ன செய்வான்? உயரமான இடத்துல நிற்பான். பாருங்க, நம்ம ஏரியாவில் ஆடு மேய்க்கிறவங்கள பார்த்துருக்குறோம். அவங்களாம் எங்கே நிற்பாங்க? ரோட்டில் நிற்பான், மேட்டில் நிற்பான். ஆடு என்ன செய்யும்? பள்ளத்துக்குள்ளே இருக்கும். ஏன்? அப்போ தான் தெரியும் ஏதாவது ஒரு ப்ரெடேட்டர்ஸ், ஏதாவது ஒரு மிருகம் எதுவும் அதை என்ன செஞ்சிடக்கூடாது. ஆடுக்கு தெரியாது, அது திண்டுக்கிட்டே தெரியும். ஆனால் மெய்ப்பனுக்கு தான் எல்லாமே. அதனால தான் பாஸ்டர்ஸ் ரொம்ப ஜனங்கள் மேலே கரிசனை உள்ளவங்களாம் நம்ம இருக்கணும். அதனால் அவங்க செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு தட்டி கொடுத்துட்டு போகக்கூடாது. உன்னுடைய உள்ளத்தில் சத்திய வசனத்துக்கு இது சரியாக வரலன்னா அது யாராக இருந்தாலும் கூப்பிட்டு என்ன செய்யணும்? சொல்லணும், ஆலோசனை கொடுக்கணும். இப்படி நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லணும். ஒரு பொறுப்பு இருக்கு நமக்கு. இப்போ கவனிங்க, அப்போ இந்த தேவனுடைய ஆவியானவர் இந்த காப்பாற்றுறதுக்காகவே இந்த கிஃப்ட் என்ன செஞ்சுருக்கிறாரு? நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ நாம் சொன்னோம் வரங்கள் 9 வரம் இருக்குது. 9 வரத்தில் 9ஐயும் 3 பங்காக பிரித்து 3 தலைப்பு கொடுத்தோம். ஒன்று ஞான வரம், 2வது அற்புதங்களை செய்கிற வரம், 3வது பேசுகிற வரம். ஞான வரத்தில் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பருத்தறியும் வசனத்தை வச்சோம். அற்புதங்களை செய்கிறதுல அற்புதங்களை செய்கிறது, சுகமாக்குறது, வியாதி பிசாசை துரத்துறத பார்த்தோம். அடுத்து பேசுகிற வரத்தில் தீர்க்க தரிசனத்தை வச்சோம், அந்நிய பாஷை பேசுகிறத வச்சோம், அதை வியாக்கியானம் பண்ணுறத வச்சோம். அப்போ இந்த 3 செக்டாரில் நம்ம செக்டாரை எடுத்து பேசுகிறோம். இது என்ன? ஞான வரம். ஞான வரத்தில் என்ன இருக்குது? ரெவலேஷன் கிஃப்ட்ஸ், வெளிப்படுத்தல் வரம். அந்த வெளிப்படுத்தல் வரத்தில் நான் என்ன பேசினேன் அப்படின்னா அறிவை உணர்த்தும் வரத்தை பற்றி பேசினேன். அடுத்து ஞானத்தை உணர்த்தும் வசனத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். போன வாரம் பழைய ஏற்பாட்டில் ஞானத்தை உணர்த்தும் வசனம் எப்படி வேலை பார்த்துச்சின்னு பிரசங்கம் பண்ணேன். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் எப்படி வேலை செய்யுதுன்றதை நான் பேசுகிறேன். சரியா? இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் எப்படி ஞானத்தை, ஏன்னா நம்ம பல காரியங்கள் பேசணும்னா கான்டெக்ஸ்டுக்குள்ளே போக முடியாது. அதனால் நான் நேராக இந்த வரம் எப்படி, இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த வரம் எப்படி செயல்படுது, இந்த வரம் செயல்படுறதுனால எவ்வளவு பெரிய நன்மை நமக்கு உண்டாகுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். சரி பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் எப்படி ஞானத்தை உணர்த்தும் வரம் செயல்படுகிறது, வசனம் எப்படி செயல்படுகிறதுன்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 28வது வசனம். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிளவுதி ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். கவனிங்க, இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன? அகபுன்னு ஒரு தீர்க்கதரிசி. அகபுன்னு ஒரு தீர்க்கதரிசி. அவர் ப்ராஃபிட், லிட்டரலாகவே அவர் ப்ராஃபிட். அவர் என்ன செய்கிறாரு பாருங்க, இந்த அகபு தீர்க்கதரிசி உலகத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாரு? தனிப்பட்ட மனுஷனுக்கு சொல்லலை. யாருக்கு சொல்றாரு? இப்போ உலகத்துக்கு சொல்லுகிறார். என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாரு பாருங்கள். அவர்களில் ஒருவனாகி அகபு என்னும்
என்பவன் எழுந்து உலகம் எங்கும் கொடிய பஞ்சம் என்ன செய்ய போகிறது. இந்த காலங்களில் பஞ்ச நாட்களில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த நாட்களில் நம்ம எல்லாரையும் கேலி பண்ணிக்கிட்டு இல்லை. சில நேரங்களில் நம்ம தீர்க்கதரிசிகளை நம்ம வந்து அவங்களுடைய தீர்க்க தரிசனங்களை நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏன்னா 1ஆம் தேதி ஆகிட்டா எல்லாரும் என்ன செய்ய கிளம்பிடுறாங்க. ஆமாம், தீர்க்க தரிசனம் சொல்கிறோம்னு சொல்லி அப்படியே வெளிநாட்டில் அமெரிக்காவில் ஆப்பிரிக்காவில் அப்படின்னு சொல்லி என்னத்தையும் அவனை சொல்கிறாங்க. இந்தியாவில் வடக்கில் தெற்கில் அப்படின்னு. இதெல்லாம் தீர்க்க தரிசனமே கிடையாது. சும்மா வருஷம் தான் சொல்கிறாங்க. இதே எல்லா தீர்க்க தரிசனத்தையும் திருப்பி பாருங்கள். எல்லா தீர்க்க தரிசனமே வருஷத்து 1ஆம் தேதி ஆனால் இங்கே அது நடக்கும், இங்கே இது நடக்கும். இங்கே டேஞ்சர் வந்து 99% தீமையை தவிர வேறு எதுவும் யாரும் என்ன செய்கிறதில்ல, சொல்கிறதில்ல, பேசுகிறதில்ல. இதில் நம்ம இதை சொல்லும் பொழுது அநேகர் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் பாருங்கள் சபைக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. நம்ம தீர்க்கதரிசிகளை வந்து நம்ம என்றைக்குமே நம்ம வந்து குறை சொல்கிறதில்ல, தீர்க்கதரிசிகளை நம்ம வந்து தப்புன்னு சொல்கிறதில்ல. ஆனால் அவங்க சொல்கிற காரியத்தை நம்ம கேள்வி கேட்குறோம். ஏன்னா அது ஜனங்களுக்கு பக்தி விருத்தியை என்ன செய்யலை, கொண்டு வரலை. நம்ம என்ன செஞ்சாலும் ஜனங்களுக்கு என்ன வரணும், பக்தி விருத்தி ஆக வேண்டும். பக்தி விருத்தி ஆகாமல் நீங்கள் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அது என்ன கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. அதனால் சும்மா வந்துக்கிட்டு விசுவாசிகளும் அவர்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் ஒரு 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 சகோதரர் சொன்னார், ரொம்ப நாளாக சர்ச்சுக்கு நல்லா போயிட்டு இருந்தார். என்ன பிரதர் இப்போ சர்ச்சுக்கு போகிறீங்களான்னு கேட்டேன். இப்போ நான் அங்கே போகிறதில்ல பிரதர் அப்படின்னாரு. ஏன் பிரதர் அப்படின்னு. அங்கே ஒரு வசனத்தை தான் பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னாரு. வேற என்ன கேட்குறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு பவர் வேர்ட் ஆஃப் காட் டெலிவரி இருக்கணும், ப்ராஃபட்டிக்கல் டச் இருக்கணும் அப்படின்னாரு. ப்ராஃபட்டிக்கல் டச்சா, சரி. அப்போ தான் எனக்கு விளங்குச்சு, சகோதரன் எனக்கு வந்து பைபிளில் பற்றி சரியாக விளங்கலை. எனக்கு பைபிளே ஒரு ப்ராஃபஸி தான், இதுக்கு மேலே என்ன ப்ராஃபட்டிக்கல் டச் வேணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறாருன்னு தெரியலை. ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அங்கே உனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பேர் சொல்லி சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரு. ஓகே, அது அவருடைய நம்பிக்கை. பட் ஆனால் ஒரு விஷயம் நல்லா உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. ப்ராஃபட்டிக்கல் டச்சுன்றதுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த டேர்ம் எல்லாம் வந்து இன்னைக்கு பலர் பயன்படுத்துகிற ஒரு காரியம், இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிற ஒரு காரியம். பட் ஆனால் வேர்டை சத்தியம் என்ன அப்படின்னா, வசனத்தை சபையில் பிரசங்கம் பண்ணணும். எங்கே பேசணும், வசனத்தை சபையில் பேசணும். இவங்க கூட அவங்க இருந்த எருசலேமில் இருந்த பொழுது தேவ மனுஷன் ஒரு தீர்க்கதரிசி அகபுன்ற தீர்க்கதரிசி எழுந்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அவர் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்று ஆவியானவராலே அறிவித்தான். யாருனால அறிவித்தான்? இன்னைக்கு எல்லாரும் ஆவியானவரால அறிவிக்கிறாங்களான்றத முதல்ல செக் பண்ணுங்க. இன்னைக்கு எல்லாம் ஆவியானவரால நடக்குதான்றத முதல்ல செக் பண்ணுங்க. ஆவியானவர் அங்கே இருக்கிறாரா, வேலை செய்கிறார், கிரியை செய்கிறாரான்றதை முதல்ல செக் பண்ணுங்க. ஆவியானவர் அங்கே பேசப்படுகிறாரான்றதை பார்க்கணும். அதுதான் தீர்க்க தரிசனம். அங்கே பாருங்க, அது அப்படியே கிளவுதி ராயனுடைய நாட்களில் உண்டாயிட்டு. இதெல்லாம் வந்து ஹிஸ்டரியில் இருக்கு. இவங்க சொன்ன இந்த சம்பந்தமா இந்த அகபு தீர்க்கதரிசி சொன்னது ஹிஸ்டரியில் இருக்கு. சொல்கிறேன் பாருங்க, அது எந்த ஆண்டு நடந்ததுன்றதை நான் சொல்கிறேன். கிளாடியஸ் அப்படின்ற ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருந்த பொழுது, கிளாடியஸ் எம்பரர், கிளாடியஸ் எந்த ஆண்டு ஆண்டார்னு சொல்கிறேன். இந்த கிளாடியஸ் வந்து கிறிஸ்து பிறப்புக்கு அடுத்து கிட்டத்தட்ட ஒரு CE 10ஆம் நூற்றாண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரில. 10ஆம் நூற்றாண்டில் அவர் பிறந்திருக்கிறாரு. அவர் எத்தனாவது நூற்றாண்டில் மரிச்சாருன்னு தெரில. ஆனால் அந்த ராஜா உயிரோடு இருக்கும் பொழுது 54 எப்போ வந்திருக்கு, 41 54க்குள்ள இந்த
பஞ்சம் வந்திருக்கு. அப்போ ஆவியானவர் முன்னாடியே சொல்கிறாரு, சொன்னது இங்கே நடக்கிறதா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. அந்த நடக்கும்போது ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது பாருங்க. அவங்க நடக்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் பயங்கரமான ஒரு பஞ்சம் வருதுல்ல, உலகம் முழுக்க ஒரு பஞ்சம் வருதுல்ல. அப்போ அங்கே என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு. இப்போ அகபு எந்திரிச்சு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அது நடக்கும்போது அவங்க நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க, ப்ரிப்பேர் ஆகி, பணம் எங்கே போகுது? இப்போ பண உதவி எங்கே போகுது? யூதேயாவுக்கு போகுது. ஏன்னா அது ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அங்கே சபையை கண்டாலே என்ன செய்கிறான், நோருக்குறான். அதனால் அங்கே ஜனங்கள் இன்னும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு 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 ஞான வெளிப்பாடு உண்டாகிறது. உண்டான உடனே என்ன செய்கிறாங்க, அதுக்குரிய பிளான் நடக்குது பாருங்க. ஆவியானவர் எப்பயுமே ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுற மாட்டார். அதுக்குரிய எக்ஸிக்யூஷனே என்ன செய்வார். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணுறாரு பாருங்க. ப்ராஃபஸி அது தேவ ஆவியானவர் ஞானத்தில் சொன்னதும் அவர் தான். அந்த சொல்லிட்டு அங்கே இருக்கிற சகோதரர்களுடைய உள்ளத்தை ஏவி எழுப்பி பணத்தை சேகரித்து பவுல் கையில் கொடுக்க சொன்னதும் ஆவியானவர் தான். என்ன செய்கிறாரு, கொடுக்கவே சொல்றாரு. நம்ம மறந்துடக்கூடாது. இப்போது தேவ ஆவியானவர் முன்னறிக்கிறார் அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது என்ன செய்வார், அவரே செய்வார். ஆமாவா இல்லையா? தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பார்வையில் நம்ம எடுத்துக்கிறோம். அது தீர்க்க தரிசனம் எடுத்துக்க கூடாது. அது ஞானத்தை வெளிப்படுத்துறார், நடக்க போகிறத பேசுறார். இன்னொன்று இதே தீர்க்க தரிசி அகபு இன்னொரு ஒரு ஞானத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, தீர்க்க தரிசனம்ன்ற ஒரு வண்டியில் ஞானத்தை என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துறாரு. திருப்பங்க 21ஆம் அதிகாரம் 21:10. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது என்று அமர்ந்திருந்தோம். ஏன்னா இப்போ இன்னொரு ஒரு தீர்க்க தரிசனம் என்னது, வர்றாரு, வந்தால் பவுலனோட பெல்ட் அங்கே இருக்குது. படக்குன்னு அந்த பெல்ட் எடுத்து கையிலையும் காலிலையும் கட்டிக்கிட்டு சொல்கிறாரு, இந்த பெல்ட்டை உடையவனை இப்படி கட்டி என்ன செய்ய போகிறாங்க, கொண்டு போக போகிறாங்க, அவன் மறிக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இட் இஸ், பட் தட் இஸ் அ வில் ஆஃப் காட். அது தேவனுடைய தீர்க்க தரிசனம் எப்படி ஒத்து போகுதுன்னு கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்கே இப்படி சொல்கிறாருல்ல, அனனியாட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? திருப்புங்க அப்போஸ்தலர் 9:16. அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பித்தேன். என்ன சொல்றாரு? இவர் பயங்கரமாக பாடுபட போகிறாரு அப்படின்றத முன்னாடியே அனனியாக்கு தேவன் என்ன செஞ்சிடறாரு, அறிவிச்சிடறாரு. இங்கே வேற ஒருத்தவர் வர்றாரு, அகபுன்னு வர்றாரு. முதல்ல அனனியா சொன்னார், இப்போ அகபு வந்து ப்ராம்ப்டா சொல்கிறார், இட்ஸ் அ டைம் வந்துருச்சுப்பா, இந்த பெல்ட்டை உடையவனை இப்படியே என்ன செய்ய போகிறாங்க, கட்டிக்கிட்டு
கொண்டு போக போகிறாங்க. நீ படிச்சு பாருங்க, அது அப்படியே என்ன செஞ்சிருச்சு. அங்கே நடந்த காரியத்தை நல்லா கவனிங்க. 21வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கவனிங்க. தேவ சித்தம், எது தேவ சித்தம் நிறைவேறும்படிக்கு 14வது வசனம், அவன் சம்மதியாதபடினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது என்று. அப்போ தேவ சித்தம் தான் ஞான வெளிப்பாடாக என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. அது நமக்கு சில நேரங்களில் விருப்பம் இல்லை, ஆனா தேவ சித்தம் என்ன செய்து வெளிப்படுத்து. மறந்துடாதீங்க. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அகபு சொல்றாரு, தப்பிச்சு போறதுக்கு சொல்லல, அவரை ஆயத்தப்படுத்துறாரு. அவரை என்ன செய்யறாரு, ஆயத்தப்படுத்துறாரு. ரெடியா இருந்துக்கப்பா, தேவ சித்தம் என்ன செய்ய போகுது. உண்மையான தேவ சித்தம் என்ன, ஏற்கனவே தேவன் அறிவிச்சிருக்கிறாரு. என்ன, இவன் இப்படிதான் என்ன செய்ய போறான், பாடுபட போறான்னு சொல்லி முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிவிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்யறாரு, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு சொல்லிட்டா, கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. தேவ சித்தத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்றாரு. அப்போ முன்னறிவிக்கப்படுகிறது. எதற்கு, சகலவற்றையும் ஆயத்தப்படுத்துவதற்கு. டைம் ஓவர்னு சொல்லி ஆண்டவரை என்ன செய்யறாரு, முன்ன அறிவிக்கிறாரு. மற்றவங்களுக்கு அது பிடிக்கல, ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார், அந்த காரியங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்றார் போல தன்னுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு என்ன செய்கிறார், எழுதி அனுப்புகிறார். ஸோ அப்போ இந்த ஞானத்தை தேவன் வெளிப்படுத்துகிறாரு தீர்க்க தரிசனங்கள் மூலமாக. ஒன்று பார்த்தோம், அகபு இருந்துச்சு, உலகம் முழுக்க பிரச்சனை வரப்போகுதுன்னாரு. அப்போ அவங்கெல்லாம் ஆயத்தமாகி உடனே ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆயத்தமானாங்க. ரெண்டாவது, இப்போ இதே அகபு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அறிவிக்கிறார், முன்னறிவிச்சவன இப்போ யாரை ஆயத்தப்படுத்துறா, பவுலையே என்ன செய்யறாரு. அப்போ எப்பயுமே ஒரு ஞானம் தேவ சித்தம் வெளிப்படுகிற பொழுது நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய காரியம். உன் மூலமா யாரோ ஒருத்தவங்கள ஆயத்தப்படுத்துறாரு. உன் மூலமா யாரோ ஒருத்தவங்க மூலமா, தீர்க்க தரிசனம் மூலமாக, அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளாக ஞானத்தை தேவன் வைத்து, வேர்ட் ஆஃப் விஸ்டத்தை வச்சு, வேர்ட் ஆஃப் நாலேஜை வச்சு யாரோ ஒருத்தவங்களை தொடுகிற பொழுது அங்கே என்ன உண்டாகிறது, அந்த நபரை நாம் என்ன செய்கிறோம், ஆயத்தப்படுத்துகிறோம். அது யாருக்கானது என்றால், தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிற அந்த நபர் அதற்கான ஆயத்தத்தை அவர் செய்ய வேண்டும். ஜனங்களுக்கு சொல்லணும், இந்த காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தேவன் முன்னறிவிக்கிறார். பாருங்க, எப்பயுமே வேதத்துல தேவன் எல்லாவற்றையும் முன்னறிவித்தார். ஆமாவா இல்லையா? சோதம் குமார் அழிய போகுதுன்னு சொல்லி யாருக்கு வெளிப்படுத்தினா, ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினாரா இல்லையா? உலகம் அழிய போகுதுன்னு நோவாக்கு வெளிப்படுத்தினாரா இல்லையா? அப்ப ஆபத்து வருவதற்கு முன்னதாகவே ஒரு வெளிப்பாட்டு அறிவை தேவன் என்ன செய்கிறார், ஒரு ஞான வெளிப்பாட்டை என்ன செய்கிறார், முன்னதாகவே கொடுக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவன் முன்னதாக ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் அவன் தன்னுடைய காரியத்தை ஆயத்தம் செய்ய வேண்டும். அதற்காக உன்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை யாரோ ஒருத்தர் மூலமா உன்ட்ட இதை பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படிலாம் இல்லையே, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மள என்ன செய்யணும், அலசி ஆராய்ச்சி பார்க்கணும். சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் ஞானத்தை எப்படி வெளிப்படுத்தினாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி இந்த கிருப வரத்தை பயன்படுத்தினாருன்னு காட்டுறேன். அப்போஸ்தலர் 27:10. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். வார்னிங். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்ன் பண்றாரு அவரோட பிரயாணப்படுகிறவங்களை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தேவ மனுஷன். எப்பயுமே ஒரு ஆவிக்குரியவனுடைய எச்சரிப்பை சாதாரணமாக என்ன செய்யக்கூடாது, எடுக்க கூடாது. சபைக்கு நம்ம சொல்ல வேண்டியது இதுதான். ஆவிக்குரியவனுடைய எச்சரிப்பை சாதாரணமாக என்ன செய்யக்கூடாது, எடுக்க கூடவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்போ இவர் கேப்டன்கிட்ட சொல்கிறார், நூற்றுக்கு அதிபதிட்ட சொல்கிறாரு, ஏய் நமக்கு ஒரு பயங்கரமான பிரச்சனை ஒன்று வரப்போகுதுப்பா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்கிறாரு. அவங்க யார் என்ன செய்யல, பவுலோட வார்த்தைகளை
கேட்கல. இப்போ 23வது வசனம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரே தீவிலே விழ வேண்டியதா இருக்கும் என்றான். எப்படி பாருங்க, ப்ராஃபட்டிக்கல் வேர்ட் ஆஃப் விஸ்டம். எப்படி வேர்ட் ஆஃப் விஸ்டம் செயல்படுது? எங்கேயோ போய் ஒரு இடத்துல லேண்ட் ஆக போறோம், அந்த லேண்டிங் பிளேஸ் சொல்றாரு பாருங்க. நம்ம கடல்ல லேண்டிங் பிளேஸ் எப்படி சொல்ல முடியும்? ஜிபிஎஸ் கிடையாது, ஜிபிஎஸ் கிடையாது. பட் இந்த மனுஷன் சொல்றான், நம்ம ஒரு தீவுல தான் போய் இறங்குவோம் அப்படின்ட்டு. ஆனா இந்த பிரச்சனை பயங்கரமான பிரச்சனை, காத்துல பயங்கரமா மாட்டிக்கிட்டு கப்பல் உடைஞ்சிருச்சு. இந்த பயங்கரமான பிரச்சனையில தேவன் அவருடைய கிருபையை காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ராயனோட நிக்கணும், உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதனால நீ கடல்ல என்ன செய்ய மாட்ட. இன்னைக்கு நான் சொல்றேன், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞான வெளிப்பாடுகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்கிற வரைக்கும் நாம் நிற்க போவது இல்லை. தோல்விகள் வரலாம், தோல்விகள் வரலாம். தடைகள் வரலாம், இழப்புகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் நிச்சயமாய். ஆண்டவர் சொல்லிட்டாரே, நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும், ஆகையினால நீ இங்க சாக. இன்னொன்னு சொல்லியிருக்கிறார், உன்னை கட்டி தான் தூக்கிட்டு போவாங்க, உன்னை கட்டி தான். எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. வரங்களை தேவன் எதுக்கு பயன்படுத்துறாரு? யாருக்கு இப்ப எச்சரிப்பை கொடுக்கிறாரு? இவர் நிமித்தமா? ஒரு மனுஷன் கீழ்ப்படியல, அதனால கப்பல் சேதம் வந்துருச்சு. ஆனா ஒரு மனுஷன் கீழ்ப்படிஞ்சான், அதனால கப்பல்ல இருந்த 200 பேருக்கு மேல என்ன செஞ்சிட்டாங்க? 26. ஆயினும் நாம் தீவிலே விழ வேண்டியதாய் இருக்கும் என்றான். ஒரு தீவுல நம்ம என்ன செய்ய போறோம்? விழப்போம். கிட்டத்தட்ட 14 நாட்கள் அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. எத்தனை நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க? 33வது வசனத்தை வாசிப்போம். பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாய் இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றார். கான்ஃபிடென்ட் பாருங்க. கடவுள் கொடுத்த அந்த ஞானம், தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீ கண்டிப்பா இதை செஞ்சு முடிப்ப அப்படின்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நாம் செய்து முடிப்போம். மேல பாருங்க. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லோரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தோம். 276 பேர் அந்த கப்பலில் இருக்கிறாங்க. திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை இலகுவாக்கினார்கள். அப்பொழுது வெடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமனான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாயிருந்தார்கள். நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர்ச்சேவகர் யோசனையாயிருந்தார்கள். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தி வரத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகளில் சிலர் கப்பல் துண்டுகளிலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான்.
இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆமென். எல்லோரும் தப்பி, எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஒரு ஆள் கூட மிஸ் ஆகல. எல்லோரும் தப்பி. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன செய்து விட்டது? நிறைவேறுது. பவுலுக்கு எப்படி கடவுள் வெளிப்படுத்துறாரு பாரு. உங்களை எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு இது ஞான அறிவு என்னோட இருந்த அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அப்போஸ்தலர் 27:23. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று. தேவன் எப்படி வழி நடத்துறாரு, எப்படி வெளிப்பாட்டு அறிவை கொடுக்குறார், என்ன நடக்க போகுது, எங்கே இறங்க போகிற, ஒருத்தன் கூட சாக போகிறதில்ல. எல்லாத்தையும் தேவன் என்ன செய்கிறான்? திட்டமாக, தீர்மானமாக, பிளானோட எக்ஸிக்யூட் பண்ணுறார். ஸோ இப்போ வரங்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? காப்பாற்றலாம், நாம் காப்பாற்றப்படலாம், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை காப்பாற்றலாம், நம்மை சார்ந்திருக்கிறவர்களை காப்பாற்றலாம், அவர்களுக்கு ஒரு வார்த்தையை, நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தையை கொடுக்கலாம். அது வரைக்கும் பவுலோட பேச்சை கேட்காத ஒருத்தன் அந்த வெளிப்பாட்டு அறிவு அவனுக்கு வந்ததுக்கப்புறம் பவுலோட பேச்சை என்ன செய்கிறான்? 100 பேருக்கு அதிபதி, பெரிய கத்தி, பெரிய பெரிய படைத்தலைவன், மாலுமி பேச்சை கேட்டவன், அறிவாளி பேச்சை கேட்டவன், இப்போ ஊழியக்காரன் பேச்சை என்ன செய்கிறான்? உன் பேச்சை எல்லாரும் கேட்கணுமா? நீ அந்த கிருபை வரத்தினால நிரப்பப்படு. உன்னை முட்டாள்னு நினைக்க விடாத. உன் மேலே இருக்கிற அந்த ஞான அறிவு மற்றவர்களுக்கு ஆச்சரியமாய் தோன்றட்டும். அது கிருபை வரம் வேலை செஞ்சால் தான் அது வேலை செய்யும். அதுக்கு காத்திருந்து அதை இச்சிக்கணும். அதை இச்சிக்காம அது என்ன செய்யாது? நடக்காது. ஆகையினால நாம் இந்த நாட்களில் பவுல் அப்போஸ்தலனை போல ஜனங்களை காப்பாற்றுவதற்கு, நாம் காப்பாற்றப்படும்படிக்கு தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தமாகிய இந்த வரத்தை வாஞ்சையோட, ஆவலோட, விருப்பத்தோட தேடுவோம். கர்த்தர் நமக்கு இந்த வரங்கள்னால் நம்மை நிரப்பி நமக்கு ஆசீர்வதிப்பான். யாவரும் கண்களை மூடுவோம். என் நேசிக்கிறமின் பல்லவ தகப்பனே, இந்த மாலை வேளையில் உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு ஊழியம் செய்ததற்காக ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அனுக்கிரகத்தை இந்த காலை வேளையிலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உடைய கிருபை ஆண்டவரே இந்த வேளையில் எங்களை நிறைக்கட்டும். உடைய கிருபை, இந்த கிருபையின் வரம் எங்களை நிறைக்கட்டும். நாங்களும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக எங்களை மாற்றும்படிக்கு எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆபத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய எங்களை பயன்படுத்துவீராக. மற்றவர்களை காப்பாற்ற எங்களை பயன்படுத்துவீராக. எங்களுக்குள் இந்த வரம் கிரியை செய்யட்டும், ஏராளமாய் கிரியை செய்யட்டும். எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய தயவு எங்களை வழிநடத்துவதாக. ஆண்டவர் நீர் ஒருவர் மாத்திரமே உயர்ந்திருப்பீராக. உடைய நாமம் மாத்திரமே உயர்ந்திருப்பதாக. இயேசுவின் மூலம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளையினுடைய உள்ளத்திலும் இந்த வாஞ்சையும் ஆசையும் ஏற்படப்படட்டும். கிருபை வரங்களை வாஞ்சித்து அதை செயல்படுத்த உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அசை சகலமாக மறவாதே.